வாழும் அவுரங்கசீப் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சீனி சக்கர சித்தப்பா சீட்டில் எழுதி நக்கப்பான்னு சொல்லுவார. அதுதான் இவங்களுடைய கொள்கையா இருக்கு. எந்த தொழிற்சாலையும் வரல. கோவில் நகரமாக இருப்பதை தொழில் நகரமாக மாற்றுவோம் அப்படிங்கிறாரு. அப்ப கோவில் நகரமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காங்களா? இந்துக்களும் ஓட்டு போட்டு தான் நீங்க முதலமைச்சரா இருக்கிறீங்க. இந்துக்களும் வாக்களிச்சு தான் நீங்க இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருக்கீங்க. அப்ப இந்துக்களுடைய உணர்வுகளை கோயில்களை அதனுடைய பெருமையை காப்பாற்றணுமா வேண்டாமா? இவ்வளவு கோயில் உண்டியில இருந்து ஒவ்வொரு மாசமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உண்டியில இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் அள்ளிட்டு போறீங்கல்ல, அது தெரியலையா உங்களுக்கு? அதை வச்சு அந்த கோயில் உண்டியில வச்சு தானே நீங்க ரோடு போட்டுட்டு இருக்கீங்க, லைட்டு போட்டுட்டு இருக்கீங்க, பாலம் கட்டிட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வாழும் அவுரங்கசீப் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மதுரையில போய் பல திட்டங்கள் எல்லாம் துவக்கி வச்சுட்டு அரசு திட்டங்களை துவக்கி வச்சு பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்காருன்னா, மதுரை கோவில் நகரமாக இருப்பதை தொழில் நகரமாக மாற்றுவோம் அப்படின்னு இருக்கிறார். மதுரையில புதிய தொழிற்சாலைகள் உருவாகிறதுல பலருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுறதுல யாருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை திமுக பல வருஷமா சொல்லிட்டு இருக்கு. நாங்க தென் மாவட்டங்களில் புதிய புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கணும்னு ஒரு அப்பா கருணாநிதி அவர்களுடைய காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு தொழிற்சாலையும் வந்த மாதிரி தெரியல. இந்த ஸ்டாலின் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாரு, சீனி சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. அதுதான் இவங்களுடைய கொள்கையா இருக்கு. எந்த தொழிற்சாலையும் வரல. புதிய தொழிற்சாலைக்கு வரல, யாருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப கவனமான வார்த்தை. என்னன்னா, கோவில் நகரமாக இருப்பதை தொழில் நகரமாக மாற்றுவோம் அப்படிங்கிறாரு. அப்ப கோவில் நகரமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காங்களா? கோவில் நகரமா இருக்கையில இவங்களுக்கு என்ன கொள்ளை எடுக்குது? அதுபாடு கோவில் நகரமா இருந்துட்டு போத. கோவில்கள் இன்னைக்கு கோவில் நகரமா இருக்கிறது ஒரு பெருமையான விஷயம் தானே. ஆன்மீக நகரமாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையான விஷயம் தானே. அதை ஏன் மாத்தணும்னு நினைக்காரு? அப்ப இவங்களுடைய சனாதன ஒழிப்புங்கிற கொள்கைய, திமுகவினுடைய கொள்கைய, தனிப்பட்ட கொள்கைய அரசாங்கத்தினுடைய கொள்கையாக திணிக்க பாக்குறாங்களா? அதை மையமா வச்சு இது கோயில் நகரமா இருக்கிறத தொழில் நகரமாக மாற்றணும்னு நினைக்காங்களா? கோவில் நகரமாக இருப்பது தொழில் நகரமாக மாற்றோம்னா அப்ப கோவில் நகரத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, கோயில்கள் எல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்காங்களா? இது என்ன ஒரு முதலமைச்சருடைய பேச்சு? ஒரு எல்லாருக்கும் பொதுவான முதலமைச்சர் அவர். இந்துக்களும் ஓட்டு போட்டு தான் நீங்க முதலமைச்சரா இருக்கிறீங்க. இந்துக்களும் வாக்களிச்சு தான் நீங்க இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருக்கீங்க. அப்ப இந்துக்களுடைய உணர்வுகளை கோயில்களை அதனுடைய பெருமையை காப்பாற்றணுமா வேண்டாமா? இவ்வளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தான் இந்து சமய அறநிலையத்துறையே வச்சிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க கோவில் நகரமா இருக்குது உங்களுக்கு பெருமை தானே. இதையே அழிக்கணும்னு நினைக்கீங்க? இன்னைக்கு பாருங்க, கோவில் நகரமாக இருக்கிறனால மதுரைக்கு பல வெளிநாட்டு பயணிகள் வராங்க, சுற்றுலா பயணிகள் வராங்க, யாத்திரிகர்கள் வராங்க. பல இடங்கள்ல பாருங்க, கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய நகரங்கள், கோவில் நகரங்கள் இன்னைக்கு நல்ல ஒரு தொழில் நகரமா இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க காசி எடுத்துக்கோங்க, வாரணாசி. இன்னைக்கு காசி விஸ்வநாதர் கோயிலை மையமா வச்சு அங்க பெரிய 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 அளவுல தொழில்கள் இருக்கு. இன்னைக்கு பெரிய அந்த வருமானம் ஈட்டக்கூடிய மாநிலமாக அது உருவாகி இருக்குன்னா காசி. அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலம் திருப்பதி, அதுல பாருங்க கோவில் வெங்கடாஜலபதி கோயில் இருக்கிறனால இன்னைக்கு அந்த பகுதி ஒரு பெரிய வருமானம் ஈட்டக்கூடிய பகுதியா இருக்குது. ஏன் இங்க மதுரையவே நீங்க எடுத்துக்கோங்களேன், மதுரையை சுத்தியே கோயிலை சுத்தியே எத்தனை தொழில்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்க, தேங்காய் கடை இருக்குது. தேங்காய் கடை எத்தனை கோயில்களுக்கு வரக்கூடிய யாத்திரிகர்கள் தேங்காய் உடைக்கிறாங்க. தென்னை விவசாயம் நடக்குது, தேங்காய் கடை வச்சு ஒருத்தர் வியாபாரம் பண்ணி அவர் பிழைக்கிறாரு. வாழைப்பழம் கிடக்கிற கடை இருக்குது, வாழை விவசாயம் நடக்குது, வாழைப்பழ கடைக்காரரு அங்க கோயில் பிழைச்சிட்டு இருக்கிறாரு. பூ கட்டுற தொழில் நடக்குது, பூ விவசாயம் நடக்குது, அங்க பூ கட்டுற தொழில்கள் நடக்குது. இப்படி எண்ணற்ற தொழில்கள், பன்னீர் கடை இருக்குது, ஹோட்டல் தொழில் நடக்குது, ஆட்டோ வெளி மாநிலங்கள்ல இருந்து, வெளிநாட்டுல இருந்து, வெளி மாவட்டங்கள்ல இருந்து இங்க கோவில் நகரத்துக்கு வர்றாங்கன்னா ஆட்டோ தொழில் நடக்குது. பேருந்துகள் அது மூலியமா வருமானம் வருது, பஸ் போக்குவரத்துல வருமானம் வருது, ரயில் போக்குவரத்துல வருமானம் வருது. இதெல்லாம் உங்களுக்கு வருமானமா தெரியலா? இல்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் தொழிலாளர்களா தெரியுதா? கோயிலுக்குள்ளே எடுத்துக்கோங்களேன், பல வேலை பார்க்கறது, பந்தல் வேலை பார்க்கறது, சிற்ப வேலை பார்க்கறது, இப்படி கோவிலுக்குள்ளேயே நூற்றுக்கணக்கான பேர் பணி செய்துட்டு இருக்காங்களா? இவங்களுக்கு எல்லாம் வருமானம் இல்லையா? இவங்களுக்கு எல்லாம் இது வருமானம் ஏற்படுத்தக்கூடியதா தெரியலையா? இவ்வளவு ஏங்க, கோயில் உண்டியில இருந்து ஒவ்வொரு மாசமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உண்டியில இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் அள்ளிட்டு போறீங்கல்ல, அது தெரியலையா உங்களுக்கு? அதை வச்சு அந்த கோயில் உண்டியில வச்சுதானே நீங்க ரோடு போட்டுட்டு இருக்கீங்க, லைட்டு போட்டுட்டு இருக்கீங்க, பாலம் கட்டிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வருது? கோயில் துட்டு எடுத்து கோயிலுக்கு செலவழிக்கீங்க, உண்டியல் துட்டு எடுத்து நீங்க ஊருக்கு தானே செலவழிச்சிட்டு இருக்கீங்க. அப்ப அதெல்லாம் வருமானமா தெரியலையா? இதெல்லாம் யோசிக்காம, அறிவே இல்லாம கோவில் நகரை தொழில் நகரமாக மாற்றோம்னா அது என்ன பேசு? அப்ப கோயில்கள் இருக்கக்கூடாதுன்னு இந்த அரசாங்கம் நினைக்கிறாங்கிற கேள்வி இன்னைக்கு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறா இல்லையா? இது இந்து விரோத போக்குங்கிற இந்த அரசாங்கம் ஹிந்து விரோதமாக செயல்படுங்கிற ஒரு பேர் இருக்கிறதுல கூட
கோவில் நகரம்னு ஒரு பேர் இருக்கிறதுக்குள்ள இவங்களுக்கு வந்து கசக்குது. இதே சர்ச்சு நகரம் அல்லது மசூதி நகரம்னு இருந்துன்னா இவங்க அதுக்கு உண்டான ஊக்கத்தொகைகள்லாம் கொடுப்பு அந்த நகரை டெவலப் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு கோயில் நகரமா இருக்கிறது உங்களுக்கு கசக்குது. இன்னைக்கு உங்களுடைய ஆட்சியில நீங்க கோயில் நகரம் நீங்க தொழில் நகரமாக மாற்றுறது எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்திய அரசாங்கம் ஒரு தரவு புள்ளி விவர தரவு வந்திருக்கு. என்னன்னா இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அசுத்தமான நகரம் அப்படின்னு பார்த்தா முதல் இடத்துல மதுரை இருக்குது. மதுரை தான் இந்தியாவில் அசுத்தமான நகரத்துல முதலிடம். சென்னை 3வது இடம். நீங்க இந்தியாவில இதுதான் முதலிடம், தமிழகம் முதலிடம், தமிழகம் முதலிடம்னு முதலமைச்சர் போற இடத்துல எல்லாம் சொல்றாரு. இதுலதான் முதலிடத்துல இருக்குது. அசுத்தமான நகரமா முதல்ல மதுரை முதலிடத்துல இருக்குங்க. அந்த அசுத்தத்தை நீக்குவதற்கு பாருங்க, அந்த மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தை சரி பண்ண பாருங்க. மாநகராட்சி நிர்வாகம் சந்தி சிரிக்குது உங்களுடைய மாநகராட்சி நிர்வாகம். மாநகராட்சி மேயராக இருந்தவருடைய கணவர் வந்து வரி முறைகேடுல 200 கோடி, 1 கோடி 2 கோடிலாம் இல்ல, 200 கோடி ரூபாய் வரி முறைகேட்டுல அவர் மேயருடைய கணவரை கைது பண்ணிருக்கீங்க. 2 மண்டல சேர்மன் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. 17 ஊழியர்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்ப இதெல்லாம் மேயர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? இவ்வளவு ஊழல் நடந்திருக்குங்கிறீங்க. 200 கோடி ஊழல் நடந்திருக்கு, நீங்களே குற்றச்சாட்டு பண்ணிருக்கீங்க. மேயருடைய கணவரை கைது பண்ணிருக்கீங்க. ஆனா அதிகாரத்துல இருந்து யாரு? மேயர் தானே. அவரை ஏன் நீங்க கைது பண்ணல? அவரை வந்து உடனே மாத்திட்டு வேற ஒரு புது மேயரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய ஊழல், மதுரை மாநகராட்சியில இருக்கக்கூடிய ஊழல், அங்க இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடு, மதுரையில் உள்ள சுற்றுச்சூழல் சீர்கேடு, இதெல்லாம் சரி பண்ணதுக்கு ஸ்டாலினுக்கு வக்கு இல்லை. அதை விட்டுட்டு இவர் வந்து இதை வந்து தொழில் நகரமா ஆக்கப்படுறாரு. நான் எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவான், கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாத வானத்துல ஏறி வைகுண்டம் முறைன்னா அந்த கதையா இருக்குது. நீங்க உங்க மதுரை மாநகராட்சியை முதல்ல சுத்தமான நகரம் வைக்கிறதுக்கு பாருங்க. உங்க மாநகராட்சியை சீர்படுத்த பாருங்க. இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில்களை நல்ல முறையில நடக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை செஞ்சு கொடுங்க. இங்க இருக்க கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கடைகள், அவர்களுடைய வணிகம், அது சிறப்பா நடக்கிறதுக்கு உண்டான வழிகளை பாருங்க. அதை விட்டுட்டு நாங்க வந்து கோயில் நகர தொழில் நகராக மாற்றோம், அப்படி மாற்றோம், இப்படி மாற்றோம்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களை ஆட்சியிலிருந்து மக்கள் மாற்றுவார்கள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.